சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் எப்படியாவது இங்கே வீட்டில் எல்லாருக்குமே உதவி செய்யணும், சப்போர்ட் பண்ணணும், வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கேட்டு திருப்பி வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஃபினான்சியரை பார்த்து பேசக்கூட முடியல. ஆனால் ஃபினான்சியர் தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனால தான் ஃபினான்சியர் அப்பப்போ நமக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த மீனாவும் முத்துவும் அண்ணாமலை கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அண்ணாமலை ரொம்பவே முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டை விட்டுட்டு நான் எங்கே போக முடியும், யார்கிட்ட உதவி கேட்க முடியும் முத்து அப்படின்னு அழும்போது, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க மீனா. உடனே பாத்தியா விஜயா, எங்கள் பேச்சை கேட்காம மனோஜுக்கு நீ உதவி செஞ்சதால இப்போ நாங்கள் எல்லாரும் இந்த நிலமையில என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறோம். இப்போ வீட்டு பத்திரமும் கிடைக்காது, இந்த வீடும் இனி நம்ம வீடு கிடையாது. எங்கே போக போகிறோம், என் பசங்களை எப்படி பார்த்துக்க போகிறேன், வீட்டில் உள்ள எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இப்போ இந்த வீடும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா, நான் யோசனை பண்ணியிருந்தா கண்டிப்பாக மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்கவே மாட்டேன். அதே மாதிரி மனோஜ் பேச்சை கேட்டிருக்கவும் மாட்டேன். மனோஜோட பிஸ்னஸ்க்கு உதவி செய்யணும்னு உங்களை கேட்காம உங்களுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்தது என்னுடைய தப்பு தான். அதனால் இப்போ நான் நல்லா அனுபவிக்கிறேன். ஃபினான்சியர் பேச்சையும் கேட்டிருக்கக்கூடாது, சிந்தாமணிக்கிட்டேயும் உதவி கேட்டிருக்கக்கூடாது. சிந்தாமணியும் ஃபினான்சியரும் இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் யோசிக்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக இப்படி செஞ்சுருக்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, கவலைப்படாதீங்க. இப்போ என்ன செய்யன்னு தெரியல, இது என்னுடைய வீடுன்னு எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த வீடு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஒரு பக்கம் விஜயாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை முத்துக்கிட்ட பேசும்போது, முத்து இதுக்கு மேலே நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. அவங்க இந்த வீடு இனி உங்கள் வீடு இல்லைன்னு பேசி நம்மளை இங்கேருந்து அனுப்புறதுக்குள்ளே நாமளே இங்கேருந்து போனால் தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நம்ம எதுக்கு நம்ம வீட்டை விட்டுட்டு போகணும் அப்படின்னு பேசும்போது, அப்பா அப்படி எந்த அவசியமும் இல்லைப்பா, பேசாமல் நம்ம வீட்டை விட்டுட்டு போகிறத விட நம்ம யார்கிட்டையாவது இந்த வீடை கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணலாம். நமக்குன்னு இந்த பிரச்சனையும் வராது. ஃபினான்சியரும் சிந்தாமணியும் தேவையில்லாமல் இப்படிலாம் நம்மளை இங்கேருந்து அனுப்பவும் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் தேவையில்லாமல் பேசாத, ஒன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. என்னம்மா யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு மனோஜ் ரொம்பவே கோபமாக பேசும்போது, இங்கே மீனா கிட்ட மனோஜ் என்ன மீனா, நீங்கள் உண்மையாகவே ஃபினான்சியரை பார்க்க போனீங்களா இல்லையா? அப்படி போயிருந்தா நீங்கள் தான் ஃபினான்சியர்கிட்ட பேசியிருக்கலாம்ல. அப்பா பாருங்க ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு, எப்படி அழுதுகிட்டே இருக்கிறாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? பிரச்சனை செஞ்சது நீங்கள் தான், வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறது நீங்களும் விஜயாத்தையும் தான். நீங்கள் செஞ்ச பிரச்சனையை யோசிக்காமல் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. உங்களால் தான் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இப்போ அண்ணாமலை மாமா இவ்வளோ மனசு வேதனைப்படுறாரு, இப்படி என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு, அழுகிறாருன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் மனோஜ் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவு ஃபினான்சியர்கிட்ட பேசணும், உதவி கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் எங்களை பார்க்கவே கூடாதுன்னு இருக்கும்போது ஃபினான்சியர்கிட்ட பேசி மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்குது? சிந்தாமணி பேச்சை கேட்டு வேணும்னே திட்டம் போட்டு நம்மளை தலகுனிய வைக்கிறதுக்காக தான் ஃபினான்சியர் இப்படி செய்கிறாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஃபினான்சியர் என்ன தான் பேசினாலும் அவருடைய மனசை மாற்ற போகிறது கிடையாது, அவருடைய முடிவையும் மாற்ற போகிறதே கிடையாது. இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, அப்போ என்ன தான் செய்கிறது மீனா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை அண்ணாமலை மாமா சொல்கிற மாதிரி சிந்தாமணியும் ஃபினான்சியரும் நம்ம வீட்டுக்கு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறத விட நாம் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி என் வீட்டை விட்டுட்டு என்னால் எங்கே போக முடியும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. உடனே ஆமாம், இந்த சிந்தாமணி பேசினா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. விஜயா தான் சிந்தாமணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா. ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் சிந்தாமணியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்ல, நம்மளே வீட்டை விட்டு கிளம்பிடலாமே அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பும்போது தன்னுடைய வீடை பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. ரவி, முத்து, நீங்கள் என்னை பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் மனோஜை நம்ப மாட்டேன். என் பையன் முத்துவையும் ரவியவும் நம்பி தான் இந்த வீடை விட்டுட்டு நான் இங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வர அண்ணாமலை தன்னுடைய வீடை திரும்பி பார்க்குறாரு. இந்த வீட்டில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், என் பசங்க எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க. மனோஜால் இந்த வீட்டில் பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கு, என்னை யாருமே புரிஞ்சிக்கல. ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டது முத்துவும் மீனாவும் மட்டும்தான் அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து வரும்போது, இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, இந்த வீடு என்னுடைய வீடுன்னு எவ்வளவோ பெருமையாக பேசியிருக்கேன். என் அப்பா எனக்காக இந்த வீடை கொடுத்துருக்காங்கன்னு என்னை நானே ரொம்ப பெருமையாக பேசியிருக்கேன்.
ஆனால் இப்போ இந்த வீடு என்னுடைய வீடு இல்லை. இப்போ என்ன செய்யன்னு தெரியாம நானும் இங்கே கிளம்பி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அந்த சமயம் மீனா சொல்றாங்க, அத்தை கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, நீயும் முத்துவும் எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துருவீங்கன்னு எல்லாரும் உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா உங்களால அப்படி செய்ய முடியலல்ல. இதுக்கு மேல நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் இந்த வீடு கிடைச்சிருமா என்ன அப்படின்னு பேசுறாங்க விஜயா. அங்க அண்ணாமலை வீட்ல இருந்து எல்லாருமே அங்க வராங்க. வந்த உடனே எல்லாரும் வீட திரும்பி பார்க்குறாங்க. அண்ணாமலை கிட்ட ஆறுதலா பேசுறாங்க முத்து. இப்ப எங்கெங்க போக போறோம் அப்படின்னு கேட்கும்போது, இங்க ரவி சொல்றாங்க, பேசாம இங்க நம்ம வீடு எடுத்து தங்கலாம். நமக்குன்னு ஒரு வீடு வேணும்ல. நம்ம நம்ம வீட்லேருந்து வந்தாலும் முத்து எப்படியாவது வீட ஏற்பாடு பண்ணலாம். நம்ம வேற எங்கேயும் தங்கவே வேண்டாம். எங்க போனாலும் இந்த பிரச்சனைய பத்தி கேட்பாங்க. எல்லாரும் நம்மள ஏளனமா பேசுவாங்க. அப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு ரவி சொல்லும்போது, நீ சொல்றது சரிதான். எப்படியாவது வீட பார்த்து நம்ம அப்பா, அம்மான்னு எல்லாரையும் அங்க கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே அண்ணாமலை வந்து இனி வசதியான வாழ்க்கை தான் வேணும்னு நினைக்கவே கூடாது. நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது மீனாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் இந்த மனோஜ். ஆனால் மனோஜ் எதை பற்றி யோசிக்காம கண்டுக்காம எவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. விஜயா வந்து, மனோஜ் நீ மட்டும் எப்படி மனோஜ் இவ்வளோ சந்தோஷமா இருக்க? இப்போ நம்ம வீடு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. உன்னால தானே மனோஜ் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லும்போது, அம்மா நான் தான் ஏற்கனவே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கல. இப்போ கூட ரோகிணிக்கு ஃபோன் பண்ணால் ரோகிணி இங்கே தேடி வந்து அவங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது ரோகிணி தேடி வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுவாளா? அப்போ ரோகிணி வீட்டுக்கு போகணுன்னு தான் நீயும் நினைக்கிறியா? நீ திருந்தவே மாட்ட. உன்னை நம்பினல எல்லாமே என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே மனோஜ் வந்து, என்னம்மா நீங்களும் நானும் ரோகிணி வீட்டுக்கு போனால் ரோகிணி நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாம்மா. நீங்கள் தான் முத்து மீனா பேச்சை கேட்டுட்டு இங்கேயே இருக்கீங்க. வேணும்னா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நீ செஞ்சனா என்றைக்குமே என்கிட்ட நீ பேச முடியாது. அதே மாதிரி என்னை நீ தேடி வந்தாலும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. இப்போ கூட ரோகிணியை பற்றி பேசுகிறேன், ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என் அம்மா என்னை புரிஞ்சுக்காம ரோகிணி எந்த உதவியும் செய்யவே வேண்டான்னு பேசுகிறாங்களே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனாவும் முத்துவும் தான். அவங்க தான் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவோம், நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், எப்படியாவது மனோஜ் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவோம், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவோன்னு நல்ல பேர் வாங்க என்னென்னவோ பேசுனாங்க. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த நிலமையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் எனக்காக பொறுமையாக இருந்திருந்தா ஃபினான்சர்கிட்ட நானே பணத்தை திருப்பி தந்திருப்பேன். எதுக்கு தான் சிந்தாமணி ஃபினான்சர் இப்படி பிரச்சனை செய்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு இங்கே விஜயா பேசின பேச்சால் ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ். உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம், நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ரவி சொல்கிறாங்க, ஏன் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் புரிஞ்சுக்காம ஏளனமாக பேசுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தால் என் அப்பா நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, என்ன ரவி இப்படி பேசுகிறேன்னு சொல்லும்போது, இல்லை ஸ்ருதி, உங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் என் அப்பாவை ரொம்பவே ஏளனமாக பேசியிருக்காங்க. இந்த நிலமையில உங்கள் வீட்டுக்கு போனால் சரிப்பட்டு வராது. அப்படியே நீ போகணும்னு நினச்சாலும் நீ மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு போக முடியும். நானும் எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் உதவி கேட்டு உங்கள் வீட்டுக்கு வரவே முடியாது. அப்பா நான் சொல்கிறது சரிதானப்பா அப்படின்னு கேட்கும்போது, ரவி பேசுகிறது சரிதானே, நம்ம சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு போனால் பரவாயில்ல. இந்த நிலமையில வீடும் இல்லாமல் இப்படி ஒரு பிரச்சனையில் உங்கள் வீட்டுக்கு போனால் அதெல்லாம் சரியாக இருக்காது ஸ்ருதி. நீ உதவி செய்யணும்னு நினைக்கிற, இதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. என் மருமக மீனாவாக இருக்கட்டும், ஸ்ருதியாக இருக்கட்டும், நம்ம நிலமையை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னால் இப்போ யார் வீட்டுக்கும் வரவே முடியாது. முத்து, நமக்குன்னு ஒரு வீடை பார்த்து நீ தான் ஏற்பாடு பண்ணணும். அது வரைக்கும் நாங்கள் கோயில்லையே தங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ நேரம் அங்கேயே இருக்க முடியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இருக்கட்டும் மீனா, உங்கள் வீட்டுக்கு தான் போகணும்னு நினச்சாலும் ஸ்ருதி மனசு வேதனைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு மட்டும் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களேன்னு கேள்வி கேட்பாங்க. அதுலேயும் விஜயாவை பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன்னையும் மருமகளாக ஏற்றுக்கல, உங்கள் அம்மாவையும் புரிஞ்சுக்காம விஜயா பேசுவா. இதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு கோயில்லையே தங்குவோமே. ஏன் இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்காம விஜயா செஞ்ச பிரச்சனையால தானே இப்படியெல்லாம் நடந்திருக்கு. விஜயா நல்லா அனுபவிக்கணும். வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு அமைதியாக குடும்பத்தை பார்த்துக்காம தேவையில்லாமல் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நம்மக்கிட்ட கேட்காம வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இனி விஜயா புரிஞ்சுக்க வேண்டாமா? அதனாலேயே சொல்கிறேன், யார் வீட்டுக்கும் போக வேண்டாம், யார்கிட்டையும் உதவி கேட்கவே வேண்டாம். நம்ம முதல்ல கோயிலுக்கு போவோம். அங்கே தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ தான் எனக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை.
முத்துவும் மீனாவும் உடனே என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. எப்படியாவது ஒரு வீடு பார்த்து அண்ணாமலை, விஜயான்னு எல்லாரையும் அங்க தங்க வைக்கணும். யார்கிட்டயும் உதவி கேட்கவே கூடாதுன்னு அண்ணாமலை மாமா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. கண்டிப்பா எங்க வீட்டுக்கு விஜயாத்த வரவே மாட்டாங்க. அப்படியே உதவி செய்றேன்னு சொன்னாலும் விஜயாத்தையும் மனோஜும் தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு தான் அண்ணாமலை மாமா இப்படி யோசனை பண்ணியிருக்காரு அப்படின்னு மீனா புரிஞ்சுகிட்டு இங்க உடனே முத்துக்கிட்ட சொல்றாங்க. செல்வம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா செல்வம் அண்ணன் நமக்கு வீடு பார்த்து தருவாரு. உடனே பணத்தை கொடுத்து நம்ம வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். எவ்வளோ நேரம் தான் எல்லாரும் கோயிலில் இருப்பாங்க. நம்ம வீடு பார்த்து அண்ணாமலை மாமா, விஜயாத்தனி எல்லாரையும் அங்கே கூப்பிட்டு போகணும். அப்போ தான் நான் இவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க முடியும். அண்ணாமலை மாமா ரெஸ்ட் எடுக்க முடியும். அண்ணாமலை மாமா இப்போ நடந்த பிரச்சனையை பற்றி ரொம்பவே யோசிப்பார். அதனால் சீக்கிரமாக நீங்கள் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக வீடை நம்ம பார்க்கணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா, நீ அப்பா அம்மான்னு எல்லாரையும் பார்த்துக்க. நான் செல்வத்துக்கிட்ட உதவி கேட்குறேன். நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு முத்து உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. உடனே விஜயா ரொம்பவே அழுகுறாங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே, எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் இப்போ வீடு பார்க்கணுன்னு முத்து ஒரு பக்கம் பேசுகிறான். இங்கே மீனா நம்ம தான் உதவி செய்யணும்னு வேற சொல்கிறா. மீனா என் மருமகளே இல்லைன்னு இத்தனை நாள் மீனாவை மருமகளாக ஏற்றுக்காமல் இருந்தேன். ஆனால் மீனா செய்கிற உதவியை தான் நான் ஏற்றுக்கணுமா? இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே. மீனாலாம் எனக்கு உதவி செய்கிறா. நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். மனோஜை பற்றி யோசிக்காமல், மனோஜ் என்னுடைய பையன், மனோஜுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலான்னு நினச்சி ஏமாந்து போய் நிற்கிறேனே. மீனாவும் முத்துவும் செஞ்ச இந்த உதவியால் தான் இப்போ அவங்க ஏற்பாடு பண்ணுற வீட்டிலையே நான் தங்க போகிறேன். என்ன செய்கிறது அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. இங்கே முத்து கார் செட்டுக்கு வராரு. செல்வத்துக்கிட்ட நடந்த உண்மையை பற்றி பேசுகிறாரு. என் அப்பா அம்மா எல்லாரும் கோயிலில் தான் இருக்காங்க. மீனா வீட்டுக்கும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பலகுரலும் அவங்க வீட்டுக்கு வர சொன்னதுக்கு அங்கே போக வேண்டான்னு ரவியே சொல்லிட்டான். அதனால் உடனே வீடை ஏற்பாடு பண்ணணும். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் அப்பா கஷ்டப்படக்கூடாது. என் அப்பா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். இப்போ அந்த வீடு இல்லைன்னு என் அப்பா அம்மான்னு எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல, மறுபடியும் அந்த வீட்டுக்கு என் அப்பா அம்மாவை நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, சரி முத்து, உன் நிலைமை எனக்கு புரியுது, கவலைப்படாத அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் பேசி பார்க்குறேன்னு உடனே அங்கே பேசுகிறாரு செல்வம். முத்து, வீடு கிடச்சிருச்சு முத்து, நீ எல்லாரையும் அங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, செல்வம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது, நீ தானப்பா பணம் கொடுக்குற, வீடை பார்க்க சொன்னது நீ தான், இப்போ இருக்கிற நிலமையில என்னால் இவ்வளோ தான் உதவி செய்ய முடியும்னு சொல்கிறாரு செல்வம். பரவாயில்ல செல்வம், நான் இப்போவே வீடை பார்க்க வரேன். மீனா, ரவி, பலகுரல்னு எல்லாரையும் அந்த வீட்டுக்கு நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு முத்து. மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, சீக்கிரமாக வீட்டில் உள்ள எல்லாரையும் நீ கூப்பிட்டு வா மீனா அப்படின்னு சொல்லும்போது, மாமா வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம யார்கிட்டையும் உதவி கேட்க போகிறதில்ல, யார் வீட்லேயும் போய் தங்க போகிறதில்ல. நமக்குன்னு வீடு இருக்க போகுது, நம்ம வீட்டில் தான் தங்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வீடு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்படியே பேசி பேசி எங்கள் மனசை மாற்றி நல்ல பேர் வாங்கலான்னு நினைக்கிறியா? போதும் போதும், ஒன்னாலையும் முத்துவாலையும் எந்த உதவியும் செய்யவே முடியாது. இந்த வீடு எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் பார்க்குற வீட்டில் தான் நாங்களும் தங்கி இருக்கணும் போல அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. என்ன தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க? மீனாவும் முத்துவும் இப்படியாவது வீடெல்லாம் பார்த்து வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி நமக்காக உதவி செய்கிறாங்கன்னு அவங்கள நினச்சி நீ சந்தோஷப்படணும். நீ செஞ்ச பிரச்சனையால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்படி கோயிலில் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் நீ இப்பையும் மீனாவை புரிஞ்சுக்காம பேசுகிறல்ல, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நம்ம வீட்டில் எவ்வளோ வசதியாக இருந்தோம். எங்கள் அப்பா எனக்காக அந்த வீடை ரொம்ப ஆசையாக கொடுத்தாரு. ஆனால் இப்போ என் நிலைமையை பார்த்தீங்களான்னு சொல்லும்போது, அந்த வீடு இருக்கும்போது வீட்டோட அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் தேவையில்லாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தது நீ தானே. அதான் வீட்டு பத்திரம் இல்லாமல் இப்படி கஷ்டப்படுற. இனி யோசிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? இனி அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது? வீட்டு பத்திரம் கிடைக்குமா? இல்லை அந்த வீட்டுக்கு தான் நீ ஓனராக முடியுமா? கிளம்பி வா. தேவையில்லாமல் பேசினேன், அப்புறம் பொறுமையாக இருக்க மாட்டேன். இப்போவே பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இல்லைங்க, நான் பேசவே இல்லை, போதுமா அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி வராங்க விஜயா. முத்துவும் மீனாவும் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணதால் அண்ணாமலை, விஜயான்னு எல்லாரும் முத்து மீனா பார்த்த வீட்டில் தங்குறாங்க. ஆனால் விஜயா மீனா மேலே உள்ள கோவத்தில் அந்த வீட்டில் வந்த உடனே மீனா கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. ஆனால் மீனா ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. இனி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என் வீடு எனக்கு கிடைக்காதா? இந்த வீட்டிலே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, வீடு கிடைக்கும், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது, விஜயா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை.
நான் பேசலைங்க. மீனாவை பற்றி பேசினா மட்டும் உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். மீனாவுக்கு உடனே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர காரணமே நீங்கள் தானே. ஆனால் மீனாவை என்னைக்கும் நான் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன். என் வீடே எனக்கு கிடைக்கல, இதில் மீனா வேற என் மருமகளாக இருக்கணுமா? வேண்டவே வேண்டான்னு சொல்லும்போது மீனாவும் முத்துவும் இப்போ உடனே வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணலைன்னா நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கேயே தான் இருந்திருக்கணும். அதனால் யோசிச்சு பேசு, தேவையில்லாமல் பேசாதன்னு அண்ணாமலை சொல்லும்போது அமைதியாக இருக்கிறாரு மனோஜ். உடனே மனோஜ் வந்து அம்மா பேசாமல் நம்ம ரோகிணி வீட்டுக்கே போயிருக்கலாம்ல. ரோகிணியை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் மட்டும் மனசு மாறிட்டீங்கன்னா ரோகிணி உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவா. அப்புறம் என்ன, என் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். மீனா பேச்சை கேட்டு எதுக்குமா மீனா பார்த்த வீட்டுக்கு நம்ம வரணும்? அதனால தானே நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு சொல்லும்போது என்னதான் நான் கோவப்பட்டாலும் மீனா என் மருமக. மீனாவை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த ரோகிணி என் மருமகளே கிடையாது. மீனா என்னை ஏமாத்தலை, பொய் சொல்லலை. மீனா எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கா. இப்போ கூட வீட்டு பத்திரத்தை உனக்காக ஃபினான்சர்கிட்ட கொடுத்தது நான் தான். ஆனால் நாங்கள் தங்குறதுக்கு உடனே இந்த இடத்த ஏற்பாடு பண்ணது, வீட்டை ஏற்பாடு பண்ணது மீனாவும் முத்துவும் தானே. நீ பொறுமையாக அமைதியாக தானே இருந்த. நீ எல்லாம் பேசவே பேசாத மனோஜ். என்ன தான் நான் வந்து மீனா கிட்ட பேசினாலும் மீனா என் மருமக, மீனாவை விட்டு கொடுக்க மாட்டேன். மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் நீ ரோகிணியை பற்றி பேசினேன்னா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லும்போது, என்னம்மா நீங்கள் மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க, மீனாவுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், மீனாவுக்காக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன். ரோகிணியை புரிஞ்சுக்கவும் மாட்டேன். ரோகிணி என் மருமகளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப கோபமாக இருக்காரு மனோஜ். உடனே விஜயா இங்கே வந்து அமைதியாக இருக்கும்போது மீனா எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. எப்பயும் போல் இங்கே ஸ்ருதி ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. முத்துவும் சவாரிக்கு கிளம்புறாரு. மீனா சொல்கிறாங்க, பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது, அண்ணாமலை மாமா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா, நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு அங்கே வேலைக்கு கிளம்புறாரு முத்து. முத்து எப்பயும் போல் சவாரிக்கு போகும்போது முத்துவோட காரில் ஒருத்தர் வராரு. இங்கே முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே வரும்போது முத்து ரொம்ப அமைதியாக இருக்கிறத கவனிக்கிறாரு. என்னாச்சு முத்து அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், என் அப்பா எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ என் அப்பாவுக்கு என்னால் உதவி செய்யவே முடியல அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது வீட்டில் நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக முத்து பேசுகிறாரு. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியல, ஃபினான்சியரும் சிந்தாமணியும் இப்படி திட்டம் போட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்க சார். இப்போ எங்கள் வீடும் எங்களுக்கு கிடைக்கல, வீட்டு பத்திரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, யார்கிட்ட நீங்கள் வீட்டு பத்திரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஃபினான்சியரை பற்றி முத்து வந்து பேசுகிறாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த ஃபினான்சியரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லும்போது, சார் உண்மையாவா, அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்டயே அவர் நிறைய வந்து கடன் வாங்கியிருக்காரு, நான் தான் அவருக்கு உதவி செஞ்சேன். இப்போ பெரிய ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாருன்னா அதுக்கு காரணமே நான் தான். நான் சொன்னால் அந்த ஃபினான்சியர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா சார்? எப்படியாவது நாங்கள் பணத்தை திருப்பி தந்துடுவோன்னு பேசுகிறதுக்காக ஃபினான்சியரை பார்க்குறதுக்காக போகணும்னு நினச்சோம். ஆனால் ஃபினான்சியர் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் வர சொன்னார். ஆனால் ஃபினான்சியரை பார்க்கவே முடியல சார். அதனால தான் வேற என்ன செய்யன்னு தெரியாமல் நாங்களும் அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ அந்த வீடை வந்து வேற யாருக்காவது கொடுக்க போகிறேன், அப்போ தான் என்னுடைய பணம் எனக்கு கிடைக்கும்னு ஃபினான்சர் இப்படிலாம் செய்கிறாரு சார். எப்படியாவது எங்கள் வீடு எங்களுக்கு கிடைக்கணும். என் அப்பாவை மறுபடியும் அந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகணும் சார். என் அப்பா சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும் சார். ரொம்ப மனசு வேதனையோடு இருக்காரு சார். என் அப்பா ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு. என் அப்பாவும் அம்மாவும் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கணும் சார். ஆனால் என்ன, என்னால் இப்போ அவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியாது சார் அப்படின்னு முத்து அழுதுகிட்டே பேசும்போது, முத்து உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் என்ன, உங்களுக்காக நான் உதவி செய்வேன்னு நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல. நீங்கள் இப்போ தானே இந்த உண்மையை என்கிட்ட சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை சார், அப்பப்போ என் காரில் நீங்கள் வருவீங்க, நானும் சந்தோஷமாக பேசுவேன். என்னை பற்றி பெருசாக நான் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை சார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்ட உடனே என்னன்னு தெரியல, நடந்த உண்மையை அப்படியே சொல்லிட்டேன். அதனால தானே சார் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது, முத்து உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் முத்து. நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது நான் உதவி செய்ய மாட்டேன்னா என்ன? சிந்தாமணியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஃபினான்சியர் சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் இப்படி ஒரு வேலை செய்கிறாரு. ஏன்னா மீனா இப்போ முன்னேறி வராங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, பூக்கடைக்கு ஓனராக இருக்காங்க, மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நீங்கள் பெருமையாக பேசும்போது நான் மீனாவை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு பொறாமையில் இருக்கிற சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன்னு ஃபினான்சியருக்கு தெரியாதுல்ல. நீங்கள் பொறுமையாக இருங்க முத்து, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சார்
உடனே போகலாம் சார். நீங்கள் மட்டும் இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் செய்கிற உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். நீங்கள் மட்டும் என்கிட்ட பேசலைன்னா, உதவி செய்கிறேன்னு சொல்லலைன்னா, என்ன செய்யனே தெரியாமல் யோசனை பண்ணியிருப்பேன் சார். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாதீங்க முத்து, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேன். ஃபினான்சியர் வந்து சீக்கிரமாகவே வீட்டு பத்திரத்தை திருப்பி தருவார். அப்படி வீட்டு பத்திரத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் முத்து. நாம் இப்போ ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகலாமா? அப்படி ஃபினான்சியர் அங்கே இல்லைனாலும் நான் ஃபோன் பண்ணால் உடனே வருவார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார்? அப்போ உங்களை ஃபினான்சியருக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? நாங்கள் ஃபோன் பண்ணால் பேசவே மாட்டார் சார் ஃபினான்சியர். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு வீட்டு பத்திரம் திருப்பி கிடச்சா அதுவே போதும். ஆனால் கண்டிப்பாக பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன் சார். எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கணும் சார். என் அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படவே கூடாது சார் அப்படின்னு முத்து சொல்லும்போது, சரி முத்து, உங்களுக்காக நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு அந்த சார் வந்து முத்துக்கிட்ட சொன்ன உடனே முத்துவும் அந்த சாரும் ஃபினான்சியரை பார்க்கறதுக்காக உடனே கிளம்பி வராங்க. ஆஃபீஸ்க்கு முத்து வரதை கவனிச்சுட்டு இங்கே ஃபினான்சியர் வந்து சிந்தாமணிக்கு வர ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி மறுபடியும் முத்து என்னை பார்க்கறதுக்காக வராருன்னு சொல்லும்போது, நீங்கள் அந்த முத்துக்கிட்ட பேசவே வேண்டாம், நானே கிளம்பி வரேன். முத்துவுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டாமா? எனக்கு அந்த முத்துவும் மீனாவும் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருப்பாங்க. இனியும் நம்ம பொறுமையாக இருக்கவே கூடாது. அந்த வீடு இனி என்னுடைய வீடுன்னு முத்துவுக்கு புரிய வைக்க வேண்டாமா? இந்த வீடு இனி விஜயாவுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு முத்துக்கிட்ட நானே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சிந்தாமணி ஒரு பக்கம் கிளம்பி வராங்க. இங்கே முத்து மட்டும் வரல, அந்த சாரும் வந்திருக்கிறாருன்னு அப்போ தான் ஃபினான்சியருக்கு தெரிய வருது. என்ன, எப்பயும் முத்துவும் மீனாவும் என்னை பார்க்கறதுக்காக வருவாங்க, இந்த சாரை வேற முத்து கூப்பிட்டு வந்திருக்கானே, இவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு. இவர் வர சொல்லியிருந்தா நானே கிளம்பி வந்திருப்பேன். இப்போ இந்த சார் எதுக்கு என்ன தேடி வராருன்னு ரொம்பவே பதட்டமாக ஃபினான்சியர் அங்கே வந்த உடனே, என்ன முத்து இங்கே வந்திருக்கீங்க சார், நீங்களா, வாங்க சார் அப்படின்னு அந்த சாரை வந்து தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வர வச்சு அவர்கிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாரு ஃபினான்சியர். இதெல்லாம் முத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, உங்களை பார்த்து பேசணுன்னு நானும் மீனாவும் எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லாமல் அங்கே வாங்க இங்கே வாங்க முத்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு எவ்வளோலாம் வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சீங்க. நீங்கள் சொன்ன இடத்துக்குலாம் வந்தேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் இப்போ இந்த சாரும் என் கூட வந்த உடனே நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு ஃபினான்சர்கிட்ட வந்து முத்து கேள்வி கேட்கும்போது, முத்து அமைதியாக இருங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்க, என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தா நானே உங்களை தேடி வந்திருப்பேனே சார் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாரு ஃபினான்சியர். அது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் என்னை வர வச்சுருக்கீங்க. முத்துவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். முத்து எவ்வளோ பணம் கொடுக்கணும், எதுக்காக முத்துவோட வீட்டு பத்திரத்தை திருப்பி தராமல் நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யணும்? முத்து வீட்டில் உள்ள எல்லாரும் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் சரியான பதில் கொடுக்கறதுக்காக தானே இப்படி சிந்தாமணி பேச்சை கேட்டு தேவையில்லாத வேலை செய்கிறீங்க அப்படின்னு ஃபினான்சியர்கிட்ட அந்த சார் வந்து பேசின உடனே இங்கே ஃபினான்சியர் ரொம்ப பார்த்துட்டுமா, என்ன முத்து நீங்கள் என்னென்னவோ பேசியிருக்கீங்க, நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. எனக்கு உடனே பணம் தேவைப்பட்டது, அந்த பணத்தை உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் தரவே இல்லை, அதனால தான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லும்போது, நாங்கள் தான் உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி தந்தோமே, மீதி பணத்தையும் தருவோன்னு சொன்னதுக்கு அமைதியாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி பேச்சை கேட்டு பிரச்சனை செஞ்சது நீங்கள் தானே. அதுக்கப்புறமும் உங்களை பார்க்கணும் பேசணும்னு நானும் மீனாவும் எத்தனை முறை உங்களை தேடி வந்திருப்போம். ஆனால் நீங்கள் தான் எங்களை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா எப்படியாவது எங்களுடைய வீடு எங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு உங்கள் முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்ததால் எங்களை பார்த்து பேசக்கூடாதுன்னு நினச்சிங்க. வேறு வழியே தெரியல, என்ன செய்யணும்னு தெரியாமல் நாங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? என் அப்பா அந்த வீட்டை விட்டுட்டு வரும்போது அவ்வளோ மனசு வேதனைப்பட்டார். இப்படி ஒரு பிரச்சனை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என் அப்பா சந்தோஷமாக தான் இருக்கார். ஆனால் எங்கள் வீடு கிடைச்சா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்கள் வீடு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த சார்கிட்ட நான் உதவி கேட்டேன். நான் பேசும்போது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பேசுகிறதுக்காகவும் உதவி செய்கிறதுக்காகவும் வந்திருக்காரு. இப்போ தானே நீங்கள் அமைதியாக பேசுகிறீங்க, எங்ககிட்ட தான் இப்படி பேச மாட்டீங்கல்ல அப்படின்னு முத்து சொல்லும்போது இங்கே ஃபினான்சியர் ரொம்ப கோபமாக முத்துவை பார்க்குறாரு. என்ன, நீங்கள் எதுக்கு முத்துவை பார்க்குறீங்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு பணம் தான் வேணும்னா இப்போவே அந்த பணத்தை நான் தரேன். முத்துவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனால் இப்போவே முத்துவோட வீட்டு பத்திரமும் கிடைக்கணும், முத்து வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்க வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு அந்த சார் முத்துவுக்காக பேசின உடனே முத்து சந்தோஷப்படுறாரு. ஆனால் ஃபினான்சியர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கும்போது சிந்தாமணி எப்பயும் போல் ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. சிந்தாமணி அந்த சாரை பார்த்த உடனே, இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு ரொம்பவே பதட்டமாக ஃபினான்சியர்கிட்ட கேட்கும்போது, எனக்கே தெரியல, இந்த முத்து தான் இந்த சாரை கூப்பிட்டு வந்த உடனே என்ன செய்யன்னு தெரியாமல் நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே சிந்தாமணி கிட்ட அந்த சார் கேள்வி கேட்குறாரு. என்ன சிந்தாமணி,
உங்கள பத்தி எனக்கு தெரியும். என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, சார் உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? எவ்வளோ பெரிய பிசினஸ் செய்றீங்க. நீங்க என்ன சார் இங்க வந்திருக்கீங்க? அதுவும் முத்துவ கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, முத்துவுக்காக பேச வந்திருக்கேன். முத்துவுக்காக உதவி செய்ய வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, சார் இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது சார். என்னையே ஏமாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம சரியா இவங்க ஃபினான்ஸருக்கு தர வேண்டிய பணத்த குடுத்திருந்தா, எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது? அதனால நீங்க முத்துவுக்காகவும், மீனாவுக்காகவும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படின்னு சொல்லும்போது, போதும் சிந்தாமணி. உங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது எல்லாமே உங்களுடைய வேலை தான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மீனா மேல உள்ள கோவத்துல இப்படி செய்றீங்களே, அசிங்கமா இல்ல? மீனா அவங்க வேலைய ரொம்ப நேர்மையா செய்றாங்க. ரொம்ப உண்மையா செய்றாங்க. அதனால தான் மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு பொறாமப்படுற நீங்க, மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு அவங்க வீட்ல உள்ள எல்லாரும் அந்த விஜயா வீட்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசினா நான் பொறுமையா இருக்கணுமா? முத்துவ பத்தியும், மீனாவ பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால நீ முத்து மீனாவ பத்தி என்கிட்ட பேச வேண்டாம். இப்பவே முத்துவோட வீட்டு பத்திரம் எனக்கு வரணும். அப்படி இல்லையா, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு நீங்க பொறுமையா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க கோவப்பட வேண்டாம் சார். முத்துவுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களேன்னு சொல்லும்போது, முத்து ஏற்கனவே எனக்கு நெறைய உதவி செஞ்சிருக்காரு. அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. அதனால முத்துவுக்கு உதவி செய்ய தான் நான் தேடி வந்திருக்கேன். என்ன நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? அப்படின்னு ஃபினான்சர் கிட்ட அந்த சார் கேள்வி கேட்கும்போது, இங்க சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க, இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. விஜயாவோட வீட்டு பத்திரத்த நான் முத்துக்கிட்ட திருப்பி தர தான் போறேன். இல்லன்னா, இவரால எனக்கு பிரச்சனை வரும். நான் இப்ப தான் பிசினஸ நல்லபடியா பார்த்துக்கிறேன் சிந்தாமணி. அதனால உங்களுக்கு உதவி செய்யணும்னு நெனச்சேன். ஆனா இனி உங்களுக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு சொல்லும்போது, சிந்தாமணி யோசிக்கிறாங்க. என்ன இந்த முத்து இந்த சார கூப்ட்டு வந்து இப்படி இந்த சார் முத்துவுக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுவாருன்னு நான் நெனைக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம, இப்ப முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா நான் நெனச்சது மட்டும் நடக்கவே இல்லையே! விஜயா வீட்ல உள்ள எல்லாரும் அவங்க வீட்லருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இனி அவங்க ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படலாம்னு நெனச்சேன். அதுக்குள்ள முத்து இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டானே! அப்படின்னு யோசிக்கும்போது, ஃபினான்சியர் வந்து உடனே அந்த சார் கிட்ட மன்னிப்பு கேட்டு, முத்துக்கிட்ட வீட்டு பத்திரத்தையும் குடுக்குறாங்க. உடனே நான் இப்பவே அந்த பணத்த உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி குடுப்பேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது, இல்ல முத்து, நீங்க தர வேண்டிய பணத்த நானே குடுக்குறேன். இனி ஃபினான்சியரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்க எதுக்கு முத்துவுக்காக பணம் குடுக்கணும்? அப்படின்னு கேட்கும்போது, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அ தந்த பணத்த நான் திருப்பி தரப்போறேன். அவ்வளவுதானே? முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சதுக்கு அப்புறமா, இந்த உதவிய கூட நான் முத்துவுக்காக செய்ய மாட்டேன்னா என்ன? வீட்டு பத்திரத்த தந்துட்டீங்கல்ல, இனி நீங்களோ, இல்ல சிந்தாமணியோ முத்துவுக்கும், முத்து வீட்ல உள்ள யாருக்கும் பிரச்சனை செஞ்சீங்கன்னா, முத்துவுக்காக சப்போர்ட் பண்ண நான் வருவேன். இதுக்கு மேல நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். முத்து, உங்களுக்கு வீட்டு பத்திரம் கிடைச்சிருச்சுல்ல, இனி உங்க வீட்டுக்கு நீங்க திரும்பி வரலாமே! உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. நான் செஞ்ச உதவிய பத்தி சொல்லுங்க. சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்க இப்படி தேடி வந்து உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல சார். நான் உங்ககிட்ட உதவி கேட்கவே இல்ல. நான் வந்து உதவி செய்றேன். நான் வந்து ஃபினான்சர் கிட்ட பேசுறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம, சார் வீட்டு பத்திரத்தையே திருப்பி வாங்கி தந்துட்டீங்க சார் அப்படின்னு அழுதுகிட்டே சந்தோஷமா பேசுறாரு முத்து. முத்து கிளம்பலாம். இனி இவங்களால பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க சிந்தாமணிய பார்த்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது சிந்தாமணி சொல்றாங்க, "என்ன சார் இது? முத்துவுக்காக சப்போர்ட் பண்ண மட்டும் எல்லாரும் வராங்க." அப்படின்னு சொல்லும்போது, "ஏற்கனவே இவ்ளோ பெரிய ஆஃபீஸ்க்கு நான் ஓனரா இருக்கேன்னா, அதுக்கு காரணமே இந்த சார் தான். இவர் செஞ்ச உதவியால தான் இப்ப பிசினஸ நல்லபடியா பார்த்துக்கிறேன். அதனால சிந்தாமணி, இந்த சார் பேச்ச தான் நான் கேட்டாகணும். இப்ப என்னால உங்களுக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு" சொன்ன உடனே, இங்க சிந்தாமணி ரொம்ப கோவமா இருக்காங்க. முத்து ரொம்ப சந்தோஷமா அங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணதால அந்த வீட்டுக்கு கிளம்பி வராரு. "அப்பா வீட்டு பத்திரம் கிடைச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்." அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே இங்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா, "முத்து என்ன சொல்ற முத்து?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்பா பாருங்கப்பா, வீட்டு பத்திரம் கிடைச்சிருச்சு. இனி பணத்த தர வேண்டிய அவசியமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றேன்னு?" கேட்கும்போது, "ஆமா, இன்னைக்கு சவாரிக்கு போயிருந்தப்ப அந்த சார் என் கார்ல தான் வந்தாரு. நடந்த உண்மைய தெளிவா சொன்னேன். முத்து உங்களுக்காக நான் வந்து பேசுறேன்னு, ஃபினான்சர் இத்தன நாள் எங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு என்னென்ன பிரச்சனை செஞ்சாரு. தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சாருல்ல. இன்னைக்கு அந்த சார பார்த்த உடனே ஃபினான்சர் பதில் பேசவே இல்லையே. அந்த சார் சொன்னத கேட்டு உடனே வீட்டு பத்திரத்த என்கிட்ட குடுத்துட்டாரு. இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? நம்ம வீட்டுக்கு போகலாம்ப்பா." அப்படின்னு அழுதுகிட்டே முத்து பேசும்போது, "முத்து நீ சொன்ன மாதிரியே வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கிட்டல்ல?" அப்படின்னு அண்ணாமலை சந்தோஷமா கேள்வி கேட்க, "ஆமாப்பா. அந்த பணத்த யாருமே திருப்பி தர வேண்டாம்ப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "நீ செஞ்ச உதவியால தான் இப்ப உனக்கு இவ்ளோ பெரிய உதவி கிடைச்சிருக்குன்னு, இந்த வீட்ல தான் தங்கணுமா?" அப்படின்னு விஜயா கேள்வி கேட்டால. இனி விஜயா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஆனா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மனோஜ் தான் முக்கியம். மனோஜ் பேச்ச தான் கேட்பேன். மனோஜுக்கு தான் உதவி செய்வேன்னு தேவையில்லாத வேலைய செஞ்ச,
அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் எந்த பிரச்சனையும் செய்யவே மாட்டேன், நம்ம வீட்டு பத்திரம் தானா அப்படின்னு அந்த பேப்பர் எல்லாத்தையும் வாங்கி பார்க்குறாங்க விஜயா. ஆமாங்க, ஃபினான்சர்கிட்ட நான் கொடுத்த வீட்டு பத்திரம் இதுதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜயா. மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, இனி எந்த பிரச்சனையும் வராது, சிந்தாமணியும் ஃபினான்சியரும் இனி எந்த பிரச்சனையும் செய்யவே மாட்டாங்கன்னு பேசுகிறாங்க. முத்து சொல்கிறாங்க, அப்பா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம்ப்பா, இனி இங்கே நம்ம தங்கவே வேண்டாம், நம்ம வீட்டிலையே சந்தோஷமாக நம்ம தங்கலாம், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலாம், நம்ம ஒத்துமையாக நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு முத்து பேசும்போது அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக வீட்டு பத்திரம் திருப்பி கிடச்சதால விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் முத்து செஞ்ச உதவியால் நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு மறுபடியும் விஜயா வீட்டுக்கு திரும்பி வந்த அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறாரு. பாத்தியா மனோஜ், உனக்காக நான் சப்போர்ட் பண்ண உதவி செஞ்சேன், அதனால் இந்த வீட்டு பத்திரம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஃபினான்சியர் பேசிட்டாரு, ஆனால் இப்போ முத்து செஞ்ச உதவியால் வீட்டு பத்திரம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு இங்கே முத்து மீனாவை விட்டு கொடுக்காம எல்லார் முன்னாடியும் பாராட்டி பேசுகிறாங்க விஜயா. விஜயா ரொம்ப சந்தோஷமாக மீனா முத்துவை விட்டு கொடுக்காம மீனாவையும் முத்துவையும் ரொம்பவே பாராட்டி பேசுகிறத கேட்டு ரொம்பவே கோவப்படுறாரு மனோஜ். மனோஜ் கிட்ட முத்து சொல்கிறாங்க, மனோஜே, இனியாவது பொறுப்பாக கவனமாக உன்னுடைய வேலையை பாரு, எப்படியோ நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து.